ரொனால்டோ, மெஸ்ஸி, நெய்மர் இந்த 3 பேரும் உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர்கள். இந்த 3 பேருடைய பேரையும் சொன்னா நமக்கு எளிமையா புரிஞ்சிடும். அதே மாதிரி இன்னொரு 3 பேர் சொல்றேன். அது நினைவுபடுத்துதான்னு பாருங்க. சாக்ஷி மாலிக், பஜ்ரங் புனியா, விக்னேஷ் போகத். ஜந்தர் மந்தர்ல மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. 1 மாத காலம் ஏறத்தாழ நடந்துச்சு. பிஜேபியுடைய எம்பி பிரசன்ட் சிங் விளையாட்டுத்துறை அவர் மீது தான் குற்றம் சாட்டி இவங்க இந்த போராட்டத்தை தொடங்கினாங்க. என்ன குற்றச்சாட்டுன்னா, விளையாட்டுக்குண்டான நிதி குறைபாடு, தன்னிச்சை செயல்பாடு, இப்படி சில குற்றச்சாட்டுகள் வச்சது. முதன்மை குற்றச்சாட்டு என்ன வச்சாங்கன்னா, பெண்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டு வச்சுதான் இவங்க முக்கியமா உட்கார்ந்தாங்க. இந்த போராட்டத்துக்கு டெல்லி விவசாயிகள் முதல்ல போராடினாங்கல்ல, அவங்க முதல் கொண்டு எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சாங்க. இந்த 3 வீரர்களுமே இந்தியாவுடைய மிக உயரிய விருதான கேல் ரத்னா, பத்மஸ்ரீ இது போன்ற பல விருதுகளை இந்தியாவே இவங்களுக்கு வாரி வழங்கியிருக்கு. பல விருதுகளை குமிச்சிருக்கிறாங்க. தங்களுடைய சிறப்பான விளையாட்டுகளை செலுத்தினதன் மூலியமா பல விருதுகளை அம்பு போல இந்தியாவுடைய நெஞ்சிலே குத்திருக்கிறாங்க. அதை எதுக்கு இப்ப நீங்க நினைவுபடுத்துறீங்கன்னு என்கிட்ட கேட்கலாம். தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சில நாட்கள்ல தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய போகுது. நம்ம எல்லாரும் ஓட்டு போட போறோம். சரியான ஒருத்தங்க தேர்ந்தெடுக்கணும். விளையாட்டுத்துறையில உயரிய விருது வாங்க 3 வீரர்களுக்கே டெல்லியுடைய இதய பகுதியில் உட்கார்ந்து போராடும் போது நீதி கிடைக்கலன்னா, சாதாரண மக்களுக்கு பிஜேபி ஆட்சி இந்தியா முழுவதும் அமைஞ்சதுன்னா நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? பாசிச எதிர்ப்பு அப்படிங்கிறது பிஜேபிக்கு சரியான பொருத்தமான வார்த்தை. அதைத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் முழுவதும் சொல்லிட்டு இருக்காங்க. பாசிச பிஜேபி ஒழிக அப்படின்னு. இன்னும் ஒரு சில நாட்கள்ல நம் விரல்கள்ல மெய்ப்பூச போறாங்க. கவனமா யாரை தேர்ந்தெடுக்க கூடாதுங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். பிஜேபியோ பிஜேபி சார்ந்த கூட்டணியோ மறுபடியும் ஆட்சி அமைக்க நேரிட்டால் நாமும் நாளைக்கு நடுத்தெருவில் உட்கார்ந்து போராட வேண்டிய சூழல் வரும். ஆனால் ஒருபோதும் நீதி கிடைக்காது. நன்றி, வணக்கம்.